குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 18வது பிரீமியர் லீக் கிரிக்கெட் சீசனின் இறுதிப் போட்டி நடந்தது. பஞ்சாப் கிங்ஸ் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. IPL தொடங்கி 18 ஆண்டுகளுக்கு பிறகு பெங்களூரு அணி வென்ற முதல் கோப்பை இதுவாகும். இதனால் கோடிக்கணக்கான பெங்களூரு அணி ரசிகர்கள் உற்சாகத்தில் மிதந்தனர். கர்நாடக அரசே முன்வந்தது வீரர்களை கௌரவிப்பதாக அறிவித்தது. கர்நாடக சட்டசபை முதல் சின்னசாமி ஸ்டேடியம் வரை திறந்தவெளி பஸ்ஸில் வீரர்கள் பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் திடீரென பேரணி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் வீரர்களை காண சின்னசாமி ஸ்டேடியம் முன் ரசிகர்கள் கூட ஆரம்பித்தனர். ஒரு சில மணி நேரத்தில் பேரணி நடத்த அனுமதி அளிக்கப்படுவதாக மீண்டும் அறிவிக்கப்பட்டது. இப்படி மாறி மாறி அறிவிப்பு வெளியானதால் ரசிகர்கள் குழப்பமான மனநிலையில் இருந்தனர். ஒட்டுமொத்தமாக சின்னசாமி ஸ்டேடியம் சென்றே வீரர்களை பார்க்கலாம் என்கிற ஆசையில் அங்கே குவிந்தனர். டிக்கெட் வாங்கியவர்களுக்கு மட்டுமே அனுமதி என முன்பே ஸ்டேடியம் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் டிக்கெட் வாங்காத ரசிகர்களும் கூட்டத்தோடு கூட்டமாக நுழைவு வாயில் வழியே உள்ளே செல்ல முயன்றனர். இதனால் கேட் மூடப்பட்டு ரசிகர்கள் ஸ்டேடியம் உள்ளே செல்வது தடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஸ்டேடியம் உள்ளே சென்றவர்கள் உட்கார இடம் இல்லாமல் அங்கிருந்த நெரிசலை கண்டு மீண்டும் கேட் நோக்கி வந்தனர். ஒரு கூட்டம் உள்ளே செல்ல முயற்சிக்க, இன்னொரு கூட்டம் வெளியே செல்ல முயற்சிக்க நெரிசல் உண்டாகி ரசிகர்கள் மயங்கி விழுந்தனர். கீழே விழுந்தவர்கள் மீது ஏறி மிதித்து கூட்டம் முன்னேறியது. இதனால் 11 பேர் இறந்தனர். இன்னும் பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் இந்த துயர சம்பவம் நடந்துவிட்டது. மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார்.